அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு ஜெய். உலகின் தாய் தந்தை சிவன் பார்வதியை வணங்கி துவங்குவோமாக. குரு அருள் திரு அருள் ஆகட்டும். குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கார்த்திகை பெண்கள் நவவீரர்கள் அருள் துணை வரட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லா புகழும் விஜயகந்தனுக்கே. வேலும் மயிலும் சேவலும் துணை. குமர குருபர எனத் தொடங்கும் சுவாமிமலை திருப்புகழ். குமர இளமையுடன் கூடிய குமரக் கடவுளே. குருபர குருவாக நின்று. பரம் பரமா பர உலகின் மிகச்சிறந்த மிக உயர்வான பொருட்களை உடையவர்கள். பர மேலுலகத்தின் அரசனையும் பர என்று கூறலாம். முருக மிக உயர்வான முருக மந்திரத்தை உடையவனே. சரவண சரவணத்தில் சரவண பொய்கையில் தடாகத்தில் தோன்றியவனே. குக அடியவர்களின் இதய குகையிலும் உயர்ந்த மலைகளின் குகையிலும் மேலே வாழ்பவனே. ஷண்முக 6 முகங்களை உடையவனே. கரி யானை யானையின் முகத்தை உடைய விநாயகப் பெருமானுக்கு பிறகான பின்னர் பிறந்த. குழக சிவ குழகன் குழைவாக மிகவும் அன்பாக கனிவாக இலகி குழைவான மனத்தை உடைய. சிவசுதன் சுதன் என்பவன் மகன், சிவனின் மகனே. குழகை என்ற வார்த்தை சிவனையும் குறிக்கும் முருகப்பெருமானையும் குறிக்கும். சிவய நம ஓம் நமச்சிவாய ஓம் சிவாய நம என்ற பஞ்சாட்சர மந்திரத்திற்கு உரியவன் சிவபெருமானே என குரவன் குரு ஆன சிவனே. சிவனுக்கு குருவான முருகப்பெருமானே. குரவன் என்பதும் இருவரையும் குறிக்கும். அருள் சிவனின் அருளால் பிறந்த முருகப்பெருமானே. சிவனுக்கு ஞானோபதேசம் செய்து அருள் செய்த முருகப்பெருமானே. குரு குரு ஆகிய சிவனுக்கே குருவாகிய மணியே ஒளி பொருந்திய மணி போன்றவனே என்று அமுத இமையவர் அமிர்தம் கடைந்து உண்ட இமையவர்கள் கண் இமைக்காத தேவர்கள். திமிர்தம் இடுகடல் திமிர்தம் என்று பேரொளி எழுப்பக்கூடிய இடக்கூடிய அந்த கடல். ஈரமான குதித்தாடுகின்ற அலைவோசை மிகுந்த அந்த திமிர்தம் என்கிற ஒளி. அந்த மோர் கடையும் பொழுது, தயிரை மத்து வைத்து கடையும் பொழுது எப்படி மிகப்பெரிய ஒளி உண்டாகும். அப்படி என்றால் பார்க்கடலில் அந்த வாசுகி என்ற பாம்பை வைத்து அவர்கள் பார்க்கடலை கலைந்த பொழுது இவ்வளவு பயங்கரமான ஒளிகள் ஏற்பட்டிருக்கும். அப்படி அந்த ஒளியானது எதனுடன் ஒப்பிடப்படுகிறது என்றால், அது என அனுதினம் தினமுமே அனுதினம் தினந்தோறுமே உனை ஓதும் உன்னை வாயார பாடி ஓதி வணங்கும் பக்தர்கள் அடியவர்கள். அமலை ஆரவாரம் பொதுவாக போரில் வெற்றி பெற்ற மன்னர்களின் வீரர்கள் தோல்வியடைந்த மன்னரை சுற்றி நின்று பாடல் பாடி இசைப்பாடி நடனமாடுவார்கள். அதை குறிக்கும் நிகழ்வு அமலை என பொருள்படும். இது சூரசம்ஹார நினைவை அந்த நிகழ்வை நினைவுபடுத்துகிறது. கொடிய வினை கொடுமையான தீய வினைகளால் பாதிக்கப்பட்டு கொடும் நீங்க அதிலிருந்து விடுபட அபயம் அபாயம் அபயம் முருகா என்று கூக்குரல் இடும் குரல் இடுகுரல். அறியாயோ உனக்கு கேட்கவில்லையா, அறியவில்லையா நீ? அப்படி என்றால் உனக்கு கேட்க வேண்டும் முருகா, நீ கேட்டிருக்க வேண்டும் என்று பொருள். இந்த ஓசை, இந்த காப்பாற்று முருகா அபயம் என்ற குரல் இந்த திமிர்தம் இடுகடலை விட அதிகமாக கேட்கிறது. அப்படியானால் உனக்கு இது கேட்க வேண்டும் அல்லவா என்ற பொருளில் உள்ளது. அந்த கடல் என்பதே பொதுவாக பிறவி பெருங்கடலை குறிப்பதாகும். கடலில் மாட்டிக்கொண்டோம், இந்த பிறவி பெருங்கடலில் துன்புறுகிறோம், அலைக்கழிக்கப்படுகிறோம் என்ற பொருளில் வருவதாகும். பொதுவாக கிருஷ்ணருக்கு வெண்ணெய் படைக்கும் வழக்கம் உள்ளது. அது எதனால் என்றால், இந்த பிறவி பெருங்கடலில் மாட்டிக்கொண்டு இங்கும் அங்கும் அலைக்கழிக்கப்பட்டு நாம் துன்புறுவது போல அந்த தயிரானது அந்த மத்தில் மாட்டிக்கொண்டு இங்கும் அங்கும் அந்த பானையில் பாடுபட்டு பயங்கரமாக இறுதியாக
அது அந்த வெண்ணெயை வெளிப்படுத்துகிறது. அவ்வாறு எங்களது துன்பங்கள் நிறைவடைந்து விட்டது, இதற்கு மேல் எங்களால் அலைக்கழிய முடியாது என்கிற நிலையில் இந்த வெண்ணெயானது வெளிப்பட்டு இறைவனை அடைந்து விட்டது. அந்த பொருளிலேயே அந்த வெண்ணெய் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. பொதுவாக வெண்ணெயை கையில் எடுத்து உண்ணும் கிருஷ்ணரை வணங்குவது நாம் இதிலிருந்து விடுபட்டுவிட்ட ஒரு நிகழ்வை குறிப்பதாக உள்ளது. அதை போன்று அது இங்கு ஒப்பிடப்படுகிறது. முருகன் என்றாலே அவரது மாமனது பெருமையும் பொதுவாக பேசப்படும். திமிர எழு கடல், இருண்ட ஆழமான இருள் சூழ்ந்த ஆழத்தினால் உள்ள கடல், எழு கடல், 7 கடல்கள், உப்புக்கடல், கருப்பஞ்சாற்றுக்கடல், மதுக்கடல், நெய்க்கடல், தயிர்கடல், பாற்கடல், சுத்த நீர்க்கடல். இந்த 7 கடல்கள் பொதுவாக ஏழு என்பதன் மருவி வருவது மட்டுமல்ல, எழு பிறப்பும், எழுகின்ற பிறப்பு தோறும் என்ற பொருளிலேயே பயன்படுகிறது. கடல் என்றாலே நமது பிறவி பெருங்கடல் என்றும் பொருள் கொள்ளலாம். உலகம் முறிப்பட, இந்த உலகம் அழியவும், திசைகள் பொடிப்பட, திசைகள் 8 திசைகளும் பொடிப்பட்டு அழியவும், சூரர், இந்த சூரர்கள் வந்து, சிகர முடி, அவர்களது சிகரி தலை, முடி அவரது குடுமிகள் தலைகள் அறுபட்டு உடல் புவியில் விழ, உயிர் திரை, அவர்களது உயிரை திரையாக கப்பமாக கொண்டு பேரரசர்களுக்கு சிற்றரசர்கள் மக்கள் திரை அவருக்கு கப்பம் செலுத்துவார்கள். அதையே இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார். வரியாக அதை வாங்கி கொண்டு அமர் என்பது நிலையான அழிவில்லாததை குறிப்பதையும், ஒப்பில்லாத பிற எதனுடன் ஒப்பிட்டு கூற முடியாத மயில் வீரா, மயில் மீது வரும் வீரனே. பொறும் அயில் வீரா என்று படித்தால் அயில் என்பது வேல் வீரன் என்பதும் பொருளாகும். அமர் என்பதற்கு போர் என்றும் ஒரு பொருள் உண்டு. நமனை உயிர்கொள்ளும், நமன் யமன் கூற்றுவனை உயிர்கொள்ளும் சிவபெருமான் காலனை காலால் எட்டி உதைத்தார். இந்த நிகழ்வு திருக்கடையூரில் மிகவும் பிரசித்தி பெற்றது. கால சம்ஹார மூர்த்தியாக அங்கு வீற்றிருக்கிறார். யமனையே எரித்த யமனுக்கு யமனான சிவபெருமான் அழலின் நெருப்பு, பெரு நெருப்பு அழல், இணைக்கழல், அவரது கால்கள் கழல், திருவடிகள் இணை 2 திருவடிகள் அப்படியும் கொள்ளலாம். அழலின் அழல்புக்கு இணையான கடல்கள் திருவடிகள் என்றும் பொருள் கொள்ளலாம். நதிகொள் சடையினர், அவரது தலை குளிர்ச்சியாக கங்கை நதியை சூடிக்கொண்டு உள்ளது. கால்கள் அழல் போன்றும் தலையில் நதி சூடி குளிர்வாகவும் உள்ளார். குருநாதா, அந்த சிவனின் குருநாதனே. நளின தண்ணீர் மற்றும் தாமரை, நளின அழகு. குருமலை சுவாமிமலையை சுற்றி அவர் சென்ற பொழுது நிறைய நீர்த்தேக்கங்களும் குளங்களும் ஆறும் நிறைய தாமரை மலர்ந்து அந்த ஊரை மிகவும் அழகாக காமிக்கிறது. மருவி, அங்கு விரும்பி சேர்ந்து, அமர்ந்துள்ள, தருகின்ற, தரு போன்ற கற்பக விருட்சம் போன்ற கேட்டதை கொடுக்கும் மேன்மையானவரே. நவிலும், ஓதுகின்ற, மறைப்புகழ், மறைகள் வேதங்கள் புகழ்கின்ற இவரையே கூறுகிறது வேதங்கள். பெருமாளே, முருகப்பெருமாளே, உன்னையே போற்றுகிறது. அமர்பொரு, அமர்தரு, இந்த 2 வார்த்தைகளும் வேறு வேறு பொருளில் இங்கு கையாளப்பட்டுள்ளது. பாடலின் முழு பொருள்: இருள் நிறைந்த 7 கடல்களும் பூவுலகமும் அழிந்து போகுமாறும் 8 திசைகளும் பொடிபட்டு அழியவும், போர்க்களத்திற்கு வந்த சூராதி அவுணர்களின் மகுடங்களை தரித்த தலைகளும் உடல்களும் அற்று பூமியில் விழும் வண்ணம், அவர்களுடைய உயிரை அரசர்க்கு உரிய திரைப்பொருளாக வாங்கி கொண்டு போர் செய்த வேற்படையை உடைய மயில் வீரனே. கூற்றுவனை உதைத்து அவனுடைய உயிரை கவர்ந்த நெருப்பை ஒத்த மலர் பாதம் உடையவரும்,
கங்கையை முடித்த சடாமுடியை உடையவரும் ஆகிய சிவபெருமானுக்கு குருமூர்த்தியே. நீர்வளம் மிகுந்த தாமரை மலர்ந்துள்ள சுவாமி மலையில் பொருந்தி எழுந்தருளியுள்ள நன்னெறிகளை சொல்லுகின்ற வேதங்களால் புகழப் பெறுகின்ற பெருமையில் மிக்கவரே. குமாரக் கடவுளே, குருவாக நின்று அருள் புரியும் பெரிய பொருளே, முருகப்பெருமானே, சரவணப் பொய்கையில் தோன்றியவரே, குகையில் வீற்றிருப்பவரே, ஆறுமுகக் கடவுளே, விநாயகக் கடவுளுக்கு தம்பியாக வந்த அழகரே, சிவன் புதல்வனே, சிவாய நம எனும் ஐந்தெழுத்தை அன்புடனே ஓதுபவர்க்கு குருவாக குருபரனாக வந்து அருள் புரியும் குரு நாயகரே என்று துதித்து அமுதை இமையவர் திமிர்தம் என்று பேரொளி உண்டாகுமாறு கடைந்த கடலைப் போல நாள்தோறும் உன்னை புகழ்ந்து அழைத்து சொல்லும் மிகுந்த அடியார்கள் அவர்களுடைய முன்வினையில் செய்த கொடுமையால் வருந்தியும் அபயம் இடுகின்ற குரலை நீங்கள் முருகப்பெருமானை இன்னார் குரல் என்று தெரிந்து கொண்டு கேட்டு அவர்களுக்கு நல்வாழ்வை அருள வேண்டும் முருகா. இதுவே சுவாமி மலையில் நிறைய மாம்பழங்கள் மாமரங்கள் இருந்ததாகவும் திருப்புகழில் குறிப்பிட்டுள்ளார். பாடல். குமர குருபர முருக சரவண குக சண்முக கரி பிரகான குழக சிவசுத சிவய நம என குரவன் அருள்குரு மணியே என்று அமுத இமையவர் திமிர்தம் இடுகடல் அது என அனுதினம் உனை ஓதும் அமலை அடியவர் கொடிய வினை கொடும் அபயம் இடுகுரல் அறியாயோ. திமிர எழுகடல் உலகம் முறிபட திசைகள் பொடிபட வரு சூரர் சிகர முடி உடல் புவியில் விழ உயிர் திரைகொடு அமர்பொரு மயில் வீரா நமனை உயிர்கொளும் அழலின் இணைகழல் நதிகொள் சடையினர் குருநாதா நளின குருமலை மருவி அமர்தரு நவிலும் மறைபுகழ் பெருமாளே. நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், சுகமே சூழட்டும். விஜயகந்தன் தருவான் எதிர்காலம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீராமஜெயம். ஹனுமனுக்கு வெற்றி. சகல காரிய ஜெயப்பிரதே. ஜெய ஜெய. நன்றி, வணக்கம்.